அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, கிரக மாற்றம் மற்றும் கிரக அமைப்புகளை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்குமா அல்லது அசுபமாக இருக்குமா, என்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அல்லது என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பஞ்சமஸ்தானத்தில் கேது, கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு, அயனசயன போகஸ்தானத்தில் குரு அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி புதன் பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 18ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 27ஆம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் காலங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் ராசி நாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னு கூறிக்கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் செலவுகள் உண்டாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவர்களால் அவமானங்களையும் நீங்கள் தேடிக்கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அனைத்து விஷயத்திலையுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருந்து கொள்ளுங்க. அதே சமயம் திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டை உண்டாக நேரலாம். அதனால் மிகவும் நிதானமாக இருப்பதும் நல்லது. வீண் பேச்சு குறைப்பது நன்மையை தருங்க. அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிக்கிறதையோ தவிர்த்து கொள்ளுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது சைகைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குங்க. அதே சமயம் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்காக எந்த உத்திரவாதமும் தராமல் இருப்பது அவசியங்க. கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருந்து கொள்ளுங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கிறது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடலாம். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கப்பெறும். கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம். அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும். தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் நீங்க பெறும். எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகலாம். இந்த காலகட்டம் திடீர் செலவுகளும் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம்.
உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க. அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும். செல்வ நிலையும் உயர ஆரம்பிக்கும். இறுக்கமான சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும். எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் அலைச்சல் மிகுந்த ஒரு காலகட்டமாகவும் திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இருப்பினும் உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். உடன் பணி புரிபவர்களை நம்பி எந்த வேலையையும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழிலை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறலாம். இருப்பினும் வேலை ஒழுங்காக நடக்கிறதா அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. பயணங்களால் ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு சீராகவே இருக்கலாம். அதே சமயம் செலவுகளும் அதிகரித்து காணப்படலாம். உடல் நலனில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க பெறும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். வீண் பேச்சு தவிர்க்க வேண்டும். வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நன்மையை தரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க பெறலாம். தொழில் ரகசியங்களை பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும். அதே சமயம் தன்னம்பிக்கையோடு செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் உடல் சோர்வு போன்றவை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு தேவையில்லாத நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திறம்பட செய்வது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக பொறுமையுடன் செயலாற்ற பாருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிகாரிகள் அதாவது உயர் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடக்கிறதன் மூலமாக ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் சுமாரான லாபம் தான் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி புதிதாக எந்த முதலீடும் செய்கிறத இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் மற்றொரு புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்கு. இதுவரைக்கும் இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நிம்மதியான வாழ்க்கை அமையப்போவீங்க. வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்குது. அதை நண்பர்களின் உதவியுடன் திறம்பட செய்து முடித்து பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு பல வகைகளில் உறவினர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கொஞ்சம் குறைத்து கொள்வதன் மூலமாக வரக்கூடிய பல பிரச்சனைகளை வராமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும். வேலையிலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். உழைத்து அதன் வேலையை செய்து முடிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்படும். அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் உங்களால் அடைய முடியும். நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி உடன் இருப்பவர்களை நம்பி எந்தவித பொறுப்பையும் ஒப்படைக்காம செயலாற்றுவது நன்மையை தரும். இந்த காலம் மேலும் சிறப்பு மிகுந்த காலமாக திகழ்வதற்கு முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து நலன்களும் உண்டாகப் பெறும்.